கூட்டம் எப்படி செஞ்சு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. இன்னும் மோர் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமஸ்தே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. என்னோட எடுத்து வச்சுக்கோன்னு பார்க்குறீங்களா? இது வந்து பீன்ஸு, கேரட், உருளைக்கிழங்கு இது மூணையும் போட்டு காலையில் போட்டு வைக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு டக்குன்னு குயிக்காக முடிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த மூணையுமே நான் செஞ்சிருக்கேன். நல்லா வெட்டி வாஷ் பண்ணி நான் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து நான் செய்ய போகிறேன் அப்படின்னா கொஞ்சோண்டி உப்புங்க, உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நான் வந்து வேக வச்சு எடுத்துட்டு வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ரொம்ப குயிக்காக முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறனால நீங்களும் தெரிஞ்சுட்டீங்கன்னா காலையில் உங்களுக்கு அந்த பரபரப்பு இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் கொதிக்க வச்சு மீன்ஸ் வேக வச்சு எடுத்துட்டு வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். வேக வச்சுட்டு இருக்கோம் நம்ம அது. ஸோ அது வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன வேணும்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா? தான். ஸோ நான் ஒரு 5 மிளகாய் அப்படி கீறி வச்சிருக்கேன். ஏன்னா இதில் ரொம்ப ஸ்பைசினா நான் ரொம்ப மசாலா சேர்க்கல. அதனால காயம், பூண்டு வந்து ஒரு 5 பல் பூண்டு இருந்து நான் நச்சு போட போகிறேன். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சோண்டி கடலைப்பருப்பு, மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். நான் வந்து இதில் வந்து ஒரு ஆப்ஷனல் ஒரு சின்ன விஷயம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் சிக்கன் 65 மசாலா இருக்கும் இல்லையா, அது சேர்த்துக்குவேன். டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் பர்சனலாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இன்னும் சேர்க்கல. ஸோ சேர்த்துக்கலாம் சொல்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். ஸோ அது சைடில் பூல் இருந்தது. ஸோ அதுக்கு ஃப்ரீசர் இருந்தது எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஸோ கடகடன் வெட்டி வச்சுட்டு நீங்கள் இதை வேக வச்சு எடுத்துட்டீங்கன்னா அடுத்து நம்ம தாளிச்சிட்டோம்னா நம்மளோட பொரியல் வந்து ரெடி ஆயிருங்க. ஸோ அதனால ஸோ வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து வேக வச்சு எடுத்துட்டு வந்துட்டேங்க. இப்போ வந்து கடகடன் நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். இல்லை என்ன நல்லா கூட இல்லையா? ஸோ கடுகு ஃபாஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கிறேன். கடகடை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ஈஸி. ஸோ நான் வேக வச்சு எடுத்துட்டு வந்துட்டேங்க. ஸோ கடுகு பொரியட்டும். நான் இப்போ என்ன சொல்கிறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இப்படி ஒரு ட்ரை பண்ணுங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால தான் இப்போ கடுகு பொரிஞ்சிட்டு இருக்கு. தப்பா நினச்சிட்டாங்க, காலையில் கொஞ்சம் அவசரம் பரபரப்பு இல்லையா? ஸோ அதனால சீரகம், இப்போ நம்ம நச்சு வச்சிருந்த பூண்டு, இதில் வந்து கொஞ்சம் சொல்லி காய் சேர்த்துக்கேன். அந்த ஆயிலோட சேர்க்கும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. மிளகாய், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு இல்லையா? இது கூடையே நான் செஞ்சுக்கிறேன். நல்லா வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். கேரட் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரத்தில் வெந்துடும். பட் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு அந்த பச்சை வாசனை பிடிக்க மாட்டாங்க. ஒன்று இன்னொன்று வந்து இது பீன்ஸ்லேயும் அதே போல் லைட்டான ஒரு பச்சை ஸ்மெல் அடிக்கும். ஸோ அதுவும் ஒரு சிலவங்களுக்கு பிடிக்காது. அதனால தான் நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன், ஒரு பாயில் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கும் கொஞ்சம் வேகிறதுக்கு நமக்கு டைம் எடுக்கும். நம்ம காலையில் நம்ம செய்கிற வேலைக்கு அவசரத்துக்கு பரபரப்புக்கு அது வந்து சீக்கிரத்துக்குள்ள முடியாது. ஸோ அதனால நம்ம ஒரு பாதி குக் பண்ணி வச்சிட்டோம்னா சீக்கிரத்துக்குள்ள இதோட சேர்த்து வேகும் போது சீக்கிரத்துக்குள்ள வெந்துடும் இல்லையா? அதனால தான் என்னன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் வச்சிருக்க உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா வேகலை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்க, பாதி தான் வெந்திருக்கு. பீன்ஸ் ஆல்மோஸ்ட் பாதி வெந்திருக்கு. கேரட்டும் அதே போல தான். அந்த பாருங்க இன்னும் வேகணும். ஆனால் வெந்திருக்கு. அப்படி ரொம்ப குழஞ்சி வேகாது. ஓகேவா? அதனால ஸோ ஈஸியாகவே இருக்கும். ஸோ டக்குனு நம்ம சமைச்சிட்டு பசங்களுக்கு கொடுத்து விட்டுடலாம். நல்ல இது ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது கூட நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளியை இதுக்கு கொஞ்சோண்டி உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து காயிலையும் உப்பு போட்டு நம்ம வேக வச்சுருக்கோம். ரொம்ப உப்பாயிடக்கூடாது இல்லையா? அதனால நான் வந்து அப்படியே சேர்த்துருக்கேன். இது கூட வந்து லைட்டாக கொஞ்சம் ஒரு 1 பிஞ்ச் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. வேண்டாம் எனக்கு மஞ்சள் கலராக பிடிக்காது, வெள்ளையாக தான் வேணும்னா நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பாருங்க, நல்லா வெந்துருச்சுங்க. வதங்கியும் செஞ்சிருச்சு. நான் வேக வச்ச கேரட்டு, பீன்ஸ், உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இதோட சேர்த்து வேக வைக்கும் போது என்ன ஆகும்னா நம்ம போட்டுக்கோங்க மசாலா, அந்த மிளகா, இதெல்லாம் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து இதோட சேர்த்து நல்லாவே என்ன ஆகும், ஒன்றாயிரும் கலந்து விடுறப்போ. இதில் கொஞ்சம் ஆல்ரெடி தண்ணி இருந்ததுங்க, அதுவும் சேர்த்து வேகும்போது இன்னும் சூப்பராகவே இருக்கும். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இப்போ நான் இதில் என்ன செய்வேன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மெஷர்மெண்ட் வேணால் நான் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. 1/2 கிளாஸ் தண்ணிங்க. ரொம்ப ஊற்றணும்னு இல்லை. 1/2 கிளாஸ் தண்ணி பாருங்கள். 1/2 கிளாஸ் தண்ணி தான் எடுத்துருக்கேன் நான். இந்த 1/2 கிளாஸ் தண்ணி இதுக்கு மேலே ஊற்றிருக்கேன். எதுக்காக கீழே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து சிக்கன் 65 மசாலா சேர்த்தோன்னே அந்த சிக்கன் ஃப்ளேவர் மாதிரி இருக்கும். ஸோ பசங்க சாப்பிடுவாங்க. அதனால நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் உள்ள சேர்த்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இதில் நீங்கள் உப்பு உரப்பு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷங்க. லைட்டாக கொஞ்சம் இதில் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்கு வெந்துச்சுன்னா நம்மளோட கூட்டு ரெடி. ஸோ வெந்ததுக்கப்புறம் உங்களை காட்டுறேன் எப்படி வந்துருக்குன்னு சொல்லிட்டு.
சூப்பரா நம்மளோட கூட்டு ரெடி. இங்க பாருங்க, நல்ல வேக வெந்துருச்சுங்க. அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சிம்பிள் அண்ட் டேஸ்டி, ரொம்ப எம்மியா இருக்கும். ஒரு ஆட்டை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது உப்பு உரப்பு மட்டும் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் லைட்டாக உப்பு தேவைங்க. ஸோ அதனால நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா சாப்பிட முடியாது இல்லையா? 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். இதோட சேர்த்து நம்மளோட செம்மையான எம்மியான தேங்காய் துருவல், அது ஒரு ஸ்பூனோ 2 ஸ்பூனோ உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். அதோட ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால உங்களுக்கு இது எனக்கு வேண்டாம், தேங்காய் போட்டால் எனக்கு பிடிக்காதுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஆனால் போட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால பாருங்க பாருங்க செம்மையான நம்மளோட பொரியல். ஸோ அந்த சாதம் வந்து பிளெயினாக மீன்ஸ் உங்களுக்கு அந்த சுரைக்காய் கூட்டு வந்து கொஞ்சம் அந்த பிளெயினாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கூட இந்த கூட்டு வந்து உங்களுக்கு உப்பு உரப்புமா இருக்கும்போது அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால பாருங்க ஆஃப் பண்ணிடுவாங்க, டக்குன்னு சோப் பண்ண அப்புறம் நம்மளோட கூட்டு ரெடியா, ஓகேவா? ஸோ இந்த கூட்டு வந்து நம்ம எப்படி செஞ்சோம் அப்படிலாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ செம்ம டேஸ்டியாக எம்மியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி இந்த வீடியோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.